புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடியில் 25 ஆண்டுகளாக செயல்படும் தீயணைப்பு நிலையத்தை வேறு இடத்திற்கு மாற்ற கடும் எதிர்ப்பு எழுந்துள்ளது. இடமாற்ற முடிவை கைவிடக் கோரி வணிகர்கள் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்து எமது செய்தியாளர் ஷேக் அப்துல்லாவிடம் கேட்கலாம். ஷேக், கரம்பக்குடியினர் குடியில வணிகர் சங்கத்தினர்லாம் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. இது குறித்த விவரங்கள் என்ன? பதிவு பண்ணுங்க. புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 30க்கும் மேற்பட்ட கிராமங்கள் உள்ளது. இந்த கிராமங்களில் சுமார் 20,000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வராங்க. இந்நிலையில்தான் கரம்பக்குடி பகுதியில 25 ஆண்டு காலமாக செயல்பட்டு வந்த தீயணைப்பு நிலையம் அருகே உள்ள சுமார் 7 கிலோமீட்டர் தொலைவில் பல்லவராயன்பத்தை கிராமத்திற்கு இடவசதிக்காக இடமாற்றம் செய்யப்பட உள்ளது. இதற்கு தான் கடுமையான எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. குறிப்பாக கரம்பக்குடி பகுதியில் செயல்படும் தீயணைப்பு நிலையம் கந்தரக்கோட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியில தான் செயல்பட்டு வருது. தற்பொழுது பல்லவராயன்பத்தை கிராமத்திற்கு மாற்றும் போது அது புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதிக்கு மாற்றப்படும். மேலும் 20,000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் நிறைந்த பகுதியாக இருக்கக்கூடிய கரம்பக்குடி சுற்றுவட்டார பகுதியில் இருக்கக்கூடிய தீயணைப்பு நிலையம் மாற்றப்படுறதுனால அசம்பாவிதங்கள், பெரிய தீ விபத்து ஏற்படும் பொழுது தீயணைப்பு வாகனங்கள் வருவதற்கு தாமதம் ஏற்படும். இதனால பெரும் அசம்பாவிதம் ஏற்படும். அதனால கரம்பக்குடி தீயணைப்பு நிலையத்தை இடமாற்றம் செய்யக்கூடிய முடிவை கைவிடணும். இடமாற்றம் பண்ணணும்னா கரம்பக்குடி பகுதியிலேயே ஒரு இடத்தை தேர்வு செய்து அந்த இடத்துல அந்த தீயணைப்பு நிலையத்தை கொண்டு வரணும்னு தொடர்ச்சியாக கரம்பக்குடி மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள கிராம மக்கள் பல்வேறு கட்ட போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. கடந்த சில வாரங்களுக்கு முன்பு கூட மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வர்த்தக வணிக சங்கத்தினர், அனைத்து அரசியல் கட்சியினர் மனுவும் கொடுத்திருந்தாங்க. இந்நிலையில் தான் இன்று கடையடைப்பு போராட்டத்தை அறிவித்த கரம்பக்குடி வர்த்தக வணிக சங்கத்தினர் இன்று முழுமையாக, அதாவது 900க்கும் மேற்பட்ட கடைகள் கரம்பக்குடி பகுதியில் இருக்கு. அந்த 900க்கும் மேற்பட்ட கடையை இன்று ஒரு நாள் முழுவதும் முழுமையாக அடைத்து தங்களது எதிர்ப்பை வெளிப்படுத்தியிருக்காங்க. மேலும் 10 மணிக்கு பிறகு அனைத்து கட்சியினுடன் இணைந்து வர்த்தக வணிக சங்கத்தினரும் பொதுமக்களும் சாலை மறியல் போராட்டத்திலும் ஈடுபட உள்ளாங்க. அவங்களுக்குள்ள ஒற்றை கோரிக்கை என்னன்னா, இந்த கரம்பக்குடியில செயல்படக்கூடிய தீயணைப்பு நிலையத்தை இடமாற்றம் செய்யக்கூடாது. அப்படியே இடமாற்றம் செய்யணும்னா கரம்பக்குடி பகுதியிலேயே இடமாற்றணும் அப்படின்றத அந்த கோரிக்கை. மேலும் அத்தியாவசிய பொருட்களான மருந்தகம், பாலகத்தை தவிர மற்ற அனைத்து கடைகளும் முழுமையாக அடைக்கப்பட்டிருக்கிறனால பொதுமக்கள் நிறைந்து காணப்படும் கரம்பக்குடி பகுதி தற்போது வெறிச்சோடி காணப்படுகிறது. மேலும் தொடர்ச்சியாக அடுத்தடுத்த கட்ட போராட்டத்திலும் வர்த்தக வணிகர்களும் அனைத்து கட்சியினரும் பொதுமக்களும் இன்றைய தினம் ஈடுபட உள்ளனர். விவரங்களுக்கு நன்றி ஷேக் அப்துல்லா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.